தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னை தண்டையார்பேட்டை பாய்லர் வெடித்த விபத்தில் தொழிலாளர் பெருமாள் பலியாகியுள்ளார். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பாய்லர் வெடித்ததில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார். தொழிலாளர் பெருமாளின் மரண செய்தியை கேட்டு அவரது குடும்பத்தினர் கதறி அழுது கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். எங்க போய் சொல்லுவேன், கண்டுபிடிக்க கேட்க மாட்டேன். அண்ணனை எப்படா மறுப்பீங்க? எப்ப நான் பாத்துக்குவேன். சொல்றாங்களே யாருக்கிட்ட போய் சொல்லுவேப்பா. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பிரபு இணைகிறார். வணக்கம் பிரபு, கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை தண்டையார்பேட்டையில இங்கு வந்த இந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த சூழலில் இன்று காலை இதில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இந்த இருக்கக்கூடிய பாய்லர் ஒன்று பிடித்து எரிந்து வெடித்து சிதறியாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் இங்கு தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் இந்த தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் இவ்விடத்தில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு 3 பேரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இதில் மேற்கொண்டு சம்பவ இடத்திலேயே இந்த பகுதியிலே ஒப்பந்த ஊழியராக வேலை பார்த்து வந்த பெருமாள் என்பவர், தண்டையார்பேட்டை பரமேஸ்வரன் நகர் பகுதியை சேர்ந்த பெருமாள் என்பவர் உள்ளேயே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. இந்த தகவல் அறிந்து வந்த அவருடைய குடும்பத்தினர் வாசலிலே அந்த நிறுவனத்தின் அதிகாரிகளுடனும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் போலீசாருடனும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேற்கொண்டு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு பின்வாசல் வழியாக எங்களுடைய உறவினரின் உடல் எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டிய நிலையிலே முன்வாசல் வழியிலிருந்து தங்களை உள்ளே கூட யாரும் அனுமதிக்கவில்லை, தங்களிடம் யாரும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று இறந்த செய்தியை கேட்டு தலையிலும் மார்பிலும் பெண்கள் ஆண்கள் என அனைவரும் அடித்துக் கொண்டு கதறிக்கொள்ளும் அழுகுறல் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்களிடையே இருந்து கொண்டிருந்த ஒருவர் இன்று இந்த பகுதியில் வேலைக்கு வந்திருக்கிறார், இந்த இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். தற்போது இல்லை. அவர் இறப்பிற்கான முழு காரணத்தையும் சொல்லாத இந்த நிறுவனம் உள்ளே எங்களை அனுமதித்து அவரின் முகத்தை கூட பார்க்க முடியவில்லை, எங்களுக்கு தெரியாமல் பின்வாசல் வழியாக அழைத்து செல்கிறார்கள் என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த குடும்பத்தினர் அது வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.